ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வத்தக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். கல்யாண வீட்டு ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்னு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாமா? மெயினாக இதுக்கு தேவையானது நல்லெண்ணெய், அப்புறம் நம்ம பண்ண போகிற அந்த மேஜிக் பவுடர், அதில் தான் டேஸ்ட்டே இருக்குது. அது பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகு, மல்லி, ஜீரகம் இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டுக்கிறோம். ஒரு 4 வத்தல் எடுத்துக்க போகிறோம். இப்போ அந்த பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறோம். 2 சொட்டு நல்லெண்ணெய் விட்டு அது எல்லாத்தையும் 1 by 1 ஃப்ரை பண்ண போகிறோம். நான் மறுபடியும் சொல்கிறேன். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மல்லி, மிளகு, சீரகம், 4-5 பூடு வெள்ளைப்பூடு எடுத்துக்கிறோம். சின்ன வெங்காயம், தேங்காய் வந்து ஆப்ஷனல், போடாமலேயும் செய்யலாம். இந்த குழம்பு ஒரு 4 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. அந்தளவுக்கு அப்படி சுண்ட சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது வந்து பவுடர் ஃபார்மேட்டுக்கு தான் அரைக்க போகிறோம். தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இதே சட்டியில் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு அப்படியே தேங்காயையும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறின பிறகு பவுடர் பண்ண கொரன்னு அரைச்சி கிடப்புறோம். தேங்காயையும் சேர்த்தாச்சு. இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கொரன்னு அரைக்கணும். ரொம்பவும் மையாக இல்லாமல் கொரன்னு அரைக்கணும். இப்போது சட்டியில் நல்லெண்ணெய் விட்டு இதில் இன்னொரு சூப்பர் பொருள் இருக்குது. அதுதான் இதுக்கு இன்னொரு டேஸ்ட்டு கொடுக்க போகுது. வத்தல், இது சுண்ட வத்தல் சொல்லுவாங்கள்ல, அதுவும் வெங்காய வடகமும் நல்லெண்ணெயில் அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம் வெள்ளைப்பூடு போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போது தக்காளி இதில் ஃபஸ்ட்டே சேர்க்க போகிறதில்ல. இந்த மேஜிக் பவுடர் இருக்குல்ல, அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, புளி கூட தக்காளியை நல்லா கைவிட்டு நல்லா பிணைஞ்சி அந்த தண்ணியை அதோட சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த பொடியை லேசாக ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே. புளி கரைசலில் சேர்த்தாச்சு. இப்போ தக்காளியும் நல்லா கைட்டு பிணைஞ்சு அதையும் நம்ம தான் சேர்த்துக்க போகிறோம். பார்க்க ரொம்ப ப்ரீஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதோட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். தக்காளியும் சேர்த்தாச்சு. மஞ்சப்பொடி, காயப்பொடி, உப்பு அதையும் சேர்த்துட்டோம். தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொதிக்க நல்லா சுண்டி வரும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா சுண்டி வந்தால் தான் அந்த குழம்போட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். சவுத் சைடில் இது இல்லாத கல்யாண வீடே இருக்காது. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட்டு நாக்கிலேயே நிற்கும். அதே கல்யாண வீட்டு ஸ்டைலில் தான் நம்ம இது பண்ணுறோம். தேங்காய் வந்து ஆப்ஷனல், சேர்க்காட்டையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 4 டேஸ்னாலும் இந்த குழம்பு கெட்டு போகாது. ட்ராவல் டைமில் இப்போ நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம், நம்ம வீட்டில் இருக்கிற ஃபுட்டே சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க சோறு மட்டும் வச்சா போதும். இந்த குழம்பு 4 டேஸ்க்கு அப்படி சுண்ட வச்சு அப்படி கட்டியாக இருக்கும். சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்களா, அப்படி டெம்ப்டிங் ஆகுதில்ல. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பவுடர் மட்டும்தான் நம்ம பவுடர் ஒன்று தான் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இதோட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டான வத்த குழம்பு ரெடி. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். until then bye from Lux. bye bye. thank you.